உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மலர், இன்னைக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேவா? நான் தான் கவனிக்காம வந்துட்டேனா? ஆபீஸ்ல யாரையுமே காணோம். என்னாச்சு மலர்? ஏதாவது பிரச்சனையா? பாரதி, காலையில ஸ்வேதா வந்திருந்தாங்க. ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கம்பெனியோட எம்டி அவங்க தான், இங்க சில பிரச்சனைங்க இருக்கு, அது தீர்ற வரைக்கும் எல்லாருக்கும் சம்பளத்தோட 10 நாள் லீவுன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. பாரதி, என்ன சொல்ற மலர்? ஸ்வேதா இப்படி சொல்ல முடியும்? என்ன பாரதி புரியாம பேசுற? நீ எம்டியா வர ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்வேதாவும் இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த எம்டி தானே. அவங்க சொல்றதை தானே இவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பவும் அதே மாதிரி தான். என்னதான் நீ புது எம்டியா வந்திருந்தாலும் அவங்க இன்னும் ஸ்வேதாவை தான் எம்டியா பாக்குறாங்க. அதனாலதான் ஸ்வேதா சொன்னதும் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. பிராக்டிக்கலா சொல்லணும்னா இன்னும் சைனிங் அத்தாரிட்டி ஸ்வேதா கையில தான் இருக்கு. சோ ஸ்வேதா சொல்றப்போ அவங்க எல்லாரும் அதை தானே நம்புவாங்க. ஸ்வேதா தெளிவா எல்லாருக்கும் மெயில் பண்ணிட்டாங்க. பாரதி, பெண்ணுனா இந்தா நீயே பாரு. காலையில இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், நம்ம டீலர்ஸ், கிளைண்ட்ஸ் எல்லாருமே ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப்ஸோட மொபைலுக்கு ஃபோன் வர எந்த காலையும் ஸ்வேதா அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க யாரும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆஃபீஸ்ல ஆள் இருக்க மாட்டாங்க. பாரதி, நிறைய கால்ஸ் வர வந்துகிட்டே இருக்கு. இப்படியே போச்சுன்னா நம்ம கம்பெனியோட பேரு கிளைண்ட்ஸ் மத்தியில கெட்டு போயிடும். பாரதி, எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. என்னாச்சு? ஆபீஸ்ல யாரையுமே காணோம். எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஸ்வேதா, உனக்கு இப்ப என்ன வேணும்? என்ன பாரதி பொசுக்குன்னு இப்படி கேட்டுட? நீதான் வேணும், நீ மட்டும்தான் வேணும். எதுக்கு இப்படி பண்ண? எப்படி பண்ண? யார கேட்டு ஆபீஸ்ல எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் லீவ் கொடுத்து அனுப்பியிருக்க? அதுவும் சேலரியோட வேற. நான் யார பாரதி கேட்கணும்? ஒரு நாள் இந்த எம்டி சீட்ல உட்கார்ந்த உனக்கே தலகால் புரியாம போயிடுச்சுல்ல. இத்தனை வருஷமா இந்த சீட்ல உட்கார்ந்துருக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? நான் பிறந்ததுல இருந்தே இந்த பிசினஸ பாத்துட்டு இருக்கேன். கத்துக்குட்டி நீ என் கண்ணுல விரல விட்டு ஆட்டணும்னு பாக்குறியா? நடக்காது பாரதி. இந்த சேர்ல நீ உட்கார்ந்த 2வது நாள்லயே இந்த கம்பெனிய ஒண்ணு இல்லாத மாதிரி ஆக்குறேன். இந்த கம்பெனி என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாரு. ஸ்வேதா, நீ தப்பு பண்ற. ஆமா, தப்புதான் பண்றேன். அத நான் தைரியமா சொல்லிட்டு செய்றேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. நான் சொல்லாம ஒரு ஸ்டாஃப் கூட இந்த ஆபீஸ்க்கு வர மாட்டாங்க. மலர், ஆபீஸ் ஸ்டாஃப்ஸோட கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்துட்டு வா. எல்லாருக்கும் நானே கால் பண்றேன். சரி. என்ன மலர், யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? நானும் ஃபோன் பண்ணேன், யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பாரதி, அவங்க யாரும் போன் எடுக்கல போல. எப்படி எடுப்பாங்க? ஸ்வேதா, நீ ரொம்ப எல்லை மீறி போற. எப்படி? இன்னொரு வாட்டி சொல்லு. நான் எல்லை மீறி போறேனா? ஆமா, அப்படியே வச்சுக்கோ. என்ன பண்ணுவ? யாரும் போன் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் 10 நாளைக்கு யாரும் போன் எடுக்க மாட்டாங்க. ஆல் தி பெஸ்ட் பாரதி. இவ்ளோ பெரிய ஆபீஸ், 2 பேரு தான் உட்காந்து எவ்ளோ வேலை பார்க்க முடியுமோ பாருங்க. எனக்கு வேற வேலை நிறைய இருக்கு. நான் வரட்டா? பாரதி, இப்ப என்ன பண்ணலாம்? இதை இப்படியே விட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பாரதி, ஏதாவது பண்ணணும். சார், என்ன சார் நீங்க எதுவுமே பேசாம நீங்க பாட்டுக்கு உங்க சேர்ல உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு மலர்? சார், ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் 10 நாள் லீவ் கொடுத்து ஸ்வேதா மேம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எல்லா ஆஃபீஸ் ஒர்க்கும் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. கிளைண்ட்ஸ் எல்லாம் வேற மாத்தி மாத்தி கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபோன் எடுக்காததுனால நிறைய ஒர்க் ப்ராப்ளம்ல இருக்கு. நீங்க ஏதாவது பண்ணுங்க சார், ப்ளீஸ். நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க நினைச்சா எல்லா ஸ்டாஃபையும் ஆஃபீஸ்க்கு வர வைக்க முடியும். மலர், நான் ஒரு சாதாரண ஸ்டாஃப்.
என்னோட வேலை என்னவோ அதை மட்டும் தான் நான் பார்க்க முடியும். இது 2 பாஸ்களுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை. பாரதி அண்ணா, எனக்கு ஒரு டவுட். இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? பிளான்லாம் சொல்றப்ப நல்லதா இருக்கு, ஆனா பிராக்டிக்கலா எந்த அளவுக்கு சரியா வரும்னு தெரியலல்ல. நான் சொல்ற மாதிரி செய். இந்த பிளான் 200% ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ம் சரி பாரதி, இப்பவே பேச வேண்டியவங்க கிட்ட எல்லாம் பேசி எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸ்வேதா, சும்மா சொல்லக்கூடாது. உன் மாஸ்டர் பிளான் வேற லெவலு. நானே இதை எதிர்பார்க்கல பாரு. அப்பா, அந்த அன்னக்காவடி பசங்களுக்கு 10 நாள் லீவு, அதுவும் சம்பளத்தோடன்னு சொன்னதும் கண்ணை மூடிட்டு ஓடி போயிட்டாங்க. சூப்பர்மா. ஆமா, அந்த பாரதி ஆளே இல்லாத டீ கடையில யாருக்கு டீ ஆத்துறா? என்னங்க, ஆபீஸ்ல டீ கடையலாமா இருக்கு? உன்ன ஏமா இப்படி இருக்க? அப்பா என்ன சொல்றாரு, நீ என்ன புரிஞ்சுக்கிற? அவ கடகரா விடு. அந்த பாரதி நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் என்ன ஆட்டம் ஆடுறா? பா, காஞ்சிபுரத்துல எங்கேயோ உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருந்தவன் இன்னைக்கு நம்ம கிட்டயே வேலையை காட்டுறாளா? அவ ஆடுற ஆட்டத்தெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? அறிவு சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன் சார். என்ன சார், உங்க கம்பெனிக்கு புதுசா ஆள் எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே சார். இப்பதான் விளம்பரத்தை பார்த்தேன். உங்களுக்கே தெரியும், என் பையன் இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கான், வேலை தேடிட்டு இருக்கான். என்னையா உளர்ற? என்ன வேலை? எங்க விளம்பரத்தை பார்த்த? என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஊர் ஃபுல்லா இத பத்தி தான் சார் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் கூட அந்த விளம்பரத்தை உங்க போனுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. அதுவா, நிறைய வேலை இருந்ததுனால அதான் மறந்துட்டேன். நீ போனை வை, அப்புறமா பேசுறேன். ஓகே சார். பா, போன்ல யாரு? நீயே பாரு. இப்படிமா? என்னப்பா இது? சாரதா குரூப் ஆஃப் பிரான்ச்க்கு 50 பேர் உடனடியா வேணும்னு ஆட் கொடுத்திருக்காங்க. யார் பார்த்த வேலைப்பா இது? அது மட்டும் இல்ல ஸ்வேதா, எல்லாருக்கும் நல்ல சம்பளம், வாக்கின் இன்டர்வியூ வேற. இன்டர்வியூ வந்தவங்களுக்கு தகுதி அடிப்படையில உடனே வேலை கிடைக்கும்னு போட்டிருக்கு. அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா. கம்பெனில ஆல்ரெடி ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி புதுசா ஆளுங்களை ரெக்ரூட் பண்ண முடியும்? அப்படியே இருந்தாலும் யாருப்பா வரப்போறா? அப்படிதான் சொல்லாத ஸ்வேதா. இன்னைக்கு தேதிக்கு எத்தனை பேர் 2 டிகிரி 3 டிகிரின்னு படிச்சுட்டு சும்மாவே ஊரை சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.